வணக்கம் நண்பர்களே, லக்ஷ்மி சமையலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். பயங்கர வெயிலாக இருக்குங்க. நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே தான் போகுது வெயில். இந்த வெயிலுக்கு நம்மளுக்கு சில்லுன்னு சாப்பிடணும், இல்லைன்னா சில்லுன்னு குடிக்கணும் போல இருக்குது. அதனால் வாங்க, நான் வீட்டிலையே ஒரு 10 நிமிஷத்தில் வெனிலா ஐஸ்கிரீம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வெனிலா ஐஸ்கிரீம் செய்கிறதுக்காக நான் 2 TBL கார்ன்ஃப்ளவர் பவுடர் எடுத்து வச்சுருக்கேங்க. இதை கொஞ்சம் நம்ம 3 TBL போல் பால் போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இது உருண்டை இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. இதை பாருங்கள், இந்த மாதிரி உருண்டையே இல்லாமல் நம்ம கலந்து இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம ஒரு கிண்ணத்தில் நான் 200 ml பால் எடுத்து வச்சுருக்கேங்க. அதை ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். நான் இந்த 200 ml தான் அந்த கார்ன்ஃப்ளவர் கலக்கிறதுக்காக நான் இந்த கிண்ணத்தில் ஒரு 3 TBL போல் எடுத்து கலக்கி வச்சுருக்கேங்க. இப்போ இந்த பாலில் நான் பவுடர் சுகர் 1/4 கப்பு எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் போட்டு இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இது சூடாகிற வரைக்கும் இது சிம்மில் தாங்க வச்சு சூடாக்கணும். இப்போ இது கொஞ்சம் இந்த மாதிரி சூடானதும் நம்ம கார்ன்ஃப்ளவர் கலக்கி வச்சுருக்கோம்ல, அது ஊற்றிடலாங்க. ஊற்றும் போது நல்லா கலக்கிட்டு ஊற்றிக்கிட்டா அது அடியில் ஒட்டி இருக்காது. இதை ஊற்றிட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. இப்போ மீடியமில் வச்சுக்கலாம் நம்ம ஸ்டவ்வை. பாருங்கள், திக்காயிடுச்சு. இப்போ நம்ம இதை கீழே இறக்கி வச்சுக்கலாங்க. இதை கொஞ்சம் நம்ம சூடு ஆறட்டுங்க. சூடு ஆறுனதும் நம்ம மற்ற பார்க்கலாம். அது சூடு ஆறுறதுக்குள்ளேயே நம்ம இதை நான் அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்து வச்சுருக்கேங்க, 1 கப்பு. இது 200 ml. இதை போட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். நம்ம பீட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிட்ட பிறகு இதில் கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் இதில் 1/2 கப்பு எடுத்துருக்கேங்க கண்டென்ஸ் மில்க்கு. இது 100 ml. இதையும் அதில் ஊற்றிக்கலாம். இதை அப்படியே பீட் பண்ணிக்கலாங்க. இப்போ கண்டென்ஸ் மில்க் போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம இதில் இந்த நல்லா நம்ம இந்த பால் ஆற வச்சுருக்கோம் இல்லைங்களா, இது திக்காகவும் ஆயிடுச்சு, நல்லா சில்லுன்னு ஆயிடுச்சு. இதையும் போட்டு அதில் பீட் பண்ணிக்கலாம். பீட் பண்ணிக்கலாங்க. பீட் பண்ணியாச்சுங்க. இது அப்படியே இருக்கட்டும். இந்த மாதிரி நம்ம டப்பாவில் ஊற்றி வச்சுக்கலாங்க. நம்ம டைட்டாக மூடி இருக்கணும், அந்த அளவுக்கு இருக்கிற டப்பா மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் ஊற்றி இப்போ மூடி வச்சிடலாங்க. இதை அப்படியே நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாங்க. இது ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் எடுத்து பார்ப்போம். டைட்டாக மூடி எடுத்து வச்சுடுங்க. ஐஸ்கிரீம் பாருங்கள், நம்ம ஒரு நைட்டு ஃபுல்லாக இருந்தது, எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள்.
சூப்பராக வந்திருக்குங்க ஐஸ்கிரீமு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீட்டிலையே நம்ம ஈஸியாக ஐஸ்கிரீம் பண்ணியாச்சுங்க. சூப்பராக வந்திருக்கு. இந்த சம்மருக்கு சூப்பராக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கடையில் வாங்குகிற ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்குது டேஸ்ட்டு. என்னை ஊக்குவிக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே வரும். வேறு ஒரு டிஷ்ஷோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.